மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எது கொடுக்குறோன்னா, இந்த ப்ராப்ளம் அப்படியே தேர்வில் இருக்கும் போங்க அப்படின்றதுக்காக கொடுக்கல. சப்ஜெக்டை லேர்ன் பண்ணுங்கள். சப்ஜெக்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்லேருந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு சார் ஒன்று கூட தெரிலன்னு சொல்லக்கூடாது. நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்லேருந்து தான் எல்லா கேள்வியுமே இருக்கும். ஆனால் நீங்கள் அது புதுசாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டதுனால அது வேறு ஏதோ நினச்சிக்கின்னு விட்டுட்டு வந்துடக்கூடாது. நம்ம டிஸ்கஸ் பண்ணாத கான்செப்ட்லேருந்து அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா சிலபஸ்லேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதுதான் ஏரியா. இந்த ஏரியாவிலேருந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறது உங்களுக்கு ஏன் புரியாமல் போகுதுன்னா, நீங்கள் சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணாததுனால. ஸோ சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுங்கள். பேசிக்காக சில விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் போட அங்கே போய் ட்ரை பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டு வந்துடலாம். ஓகே, டெய்லி டச்சில் இருக்கணும். டச்சில் இருக்கிறதோட ப்ராக்டிஸில் இருக்கணும். ப்ராக்டிஸ்க்கு தான் நாங்கள் ஒரு 6000 கொஸ்டின்ஸ் MCQs தரோம், டீட்டெயில் சொல்யூஷனோட தரோம். இதை நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். சரிங்களா? 85 புக்லெட் ஃபுல் செட் மெட்டீரியல் தரோம். இது 85 புக்லெட் அவசியம் வாங்கணும். இது முடியலன்றவங்க 6000 MCQஸாவது வாங்கணும். சரிங்களா? இதுவும் முடியல அப்படின்றவங்க ஒரு 12 புக்லெட் தரேன். முக்கியமான ஹேண்ட் ரிட்டன் காப்பி வெறும் 2000 ரூபாய்க்கு இது தரேன். இந்த 12 புக்லெட்டையும் வாங்கி ஒரு தடவை அப்படி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கங்க. டெய்லி வீடியோஸ் பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து இது எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, MCQs அவசியம் 6000 MCQs ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிங்க. இப்போ ஒரு முக்கியமாக அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒன்று. லெட் G ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் வித் சேம் என்ட்ரிஸ் வேர் x belongs to R minus 0 is a group under matrix multiplication. The element of order 2 in this group is அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிங்கிறது இந்த கணங்க, இந்த கணம் குரூப்பா அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனாக. இது குரூப்பு அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கீழே வேறு இந்த 4ல் எதோட ஆர்டர் 2ன்னு கேட்குறாங்க. த எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2 இன் திஸ் குரூப் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் 2 உள்ளது எத்தனை வேணாலும் இதில் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அது தேவையில்லை. இங்கே இருக்கிற 4ல் எது, அதான் இப்போ கேள்வி. சரிங்களா? ஆர்டர் 2 உள்ள சரி, இந்த 4 எலிமெண்ட்டும் இந்த ஜியில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், வித் சேம் என்ட்ரிஸ். 0 மட்டும் எடுத்துடுறாங்க. ஸோ மற்றது எல்லாமே சேமாக இருக்கான்னு பார்த்துங்க. செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் வித் சேம் என்ட்ரிஸ். அதுதான் இந்த செட்டில் இருக்கக்கூடியது. எல்லாமே சேம் என்ட்ரி தான். பாருங்கள், இதில் இருக்கிற 4 சேமாக இருக்கும், இதில் இருக்கிற 4 சேமாக இருக்கும், இதில் இருக்கிற 4 சேமாக இருக்கும், இதில் இருக்கிற 4 சேமாக இருக்கும். இந்த 4மே முதல்ல இந்த ஜியில் இருக்கும். ஆனால் இதில் எதுக்கு ஆர்டர் 2, அதாவது வரிசை 2 அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பொதுவாகவே நான் என்ன பண்ணுறேன், இ அப்படின்னு லெட் இ ஈக்குவல் டு E1, அது எல்லாமே சேமாக தானே இருக்கும். அப்போ ஈனே வச்சுக்கலாம். ஸோ E1 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 E1. ஸோ ஈனே வச்சுக்கலாம், பிலாங்ஸ் டு G. ஓகே, இதிலிருந்து ஒரு எலமெண்ட் இ எடுக்கிறேன். Bn ஐடென்டிட்டி. ஏன்னா இது குரூப் பண்ணிட்டாங்க. அப்போ ஐடென்டிட்டி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சரி, ஐடென்டிட்டி இது என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன். அது இப்போ இது ஐடென்டிட்டி எடுத்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். கேபிட்டல் X அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். எக்ஸ் 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 பிலாங்ஸ் டு G. ஓகே, ஐடென்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி படி என்னது, எக்ஸையும் ஈயையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா எக்ஸ் தான் கிடைக்கும். பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி இல்லையா? ஓகே, இப்போ எக்ஸை இ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸே கிடைக்கும். இப்போது எக்ஸ் என்னங்க, இது எக்ஸு 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 ஸ்டார்ன்றது மல்டிப்ளிகேஷன் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்டர் மல்டிப்ளிகேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இ போட்டுக்கிறேன். E1 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 ஈக்குவல் டு எக்ஸுன்னா இது தான், எக்ஸு 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 எக்ஸ். ஜஸ்ட் இதில் போடுறேன் அதை. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 மேட்ரிக்ஸ் என்ன வரும், 2x E1 2x E1 2x E1. உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லையா? அப்படியே மல்டிப்ளை பண்ணி தான் போடுறேன். 2x E1 இதான் வரும், ஈக்குவல் டு எக்ஸ் 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 எக்ஸ். இப்போ 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் இல்லையா? அப்போது திஸ் இம்ப்ளைஸ் 2x E1 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்படியே கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிக்கணும், அப்படியே கட் பண்ணணும்.
இல்லை வேறு எப்படி கட் பண்ணணும் கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே கட் பண்ணிவிட்டா 1 வரும். இந்த மாதிரி கட் பண்ணுறது முறையா முதல்ல? சரிங்க. இப்போ இந்த E1 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 கீழே கொண்டு வந்துடுறேன் 1/2. அப்போது எனக்கு நான் எடுத்த ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட்டு உள்ளே இருக்கிற E1 போட்டு நான் இப்போ மொத்தமாக சொல்ல போகிறேன். therefore E = 1/2 1/2 1/2 1/2 is an identity. is an identity of G. சரிங்க சார், எதுக்கு சார் ஐடென்டிட்டி எடுத்தீங்க? இப்போ நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆர்டர் 2 இருக்கிற ஒரு எலமெண்ட் எது, 4 எது அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது நம்ம. சார் இது ஐடென்டிட்டி எலமெண்ட்டு 1/2 1/2 1/2 1/2 சார். எனக்கு தெரியும் சார். சார் இதுக்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் 1/4x 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 1/4x. பார்த்தோன்னே இந்த குரூப்போடைய ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் இன்வெர்ஸ் எலமெண்ட்டும் சொல்கிற அளவுக்கு அப்படி ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் ஆள் மாறி இருக்கணும். அதுமாதிரி மாற்றுற வேலையை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மாற்ற போகிறேன். சரிங்களா? சரி, இப்போ எதுக்கு ஐடென்டிட்டி எடுத்தீங்க? இப்போ நான் அப்படியே போட்டுடுறேன் 1/2 1/2 1/2 1/2 போட்டுடுறேன். இப்போ அதை கண்டுபிடிக்காமலே எனக்கு தெரியுது. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் என்னன்றேன், லெட் எக்ஸ் 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 is an element of order 2. ஆர்டர் 2 உள்ள எலமெண்ட்டை இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2. எங்கேருந்து எடுத்துருக்கேன்? ஜியிலிருந்து. மெயினாக இது ஜியில் இருக்கும். சரி, இப்போது இதோட ஆர்டர் 2ன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. எது? எக்ஸோட ஆர்டர் 2ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போனா இந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, எக்ஸு 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 இதோட ஆர்டர் 2ன்னு என்ன அர்த்தம்? இதை 2 வாட்டி ஆப்ரேட் பண்ணால் எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் வரும். ஆர்டர் 3ன்னு என்ன அர்த்தம்? இதை 3 வாட்டி ஆப்ரேட் பண்ணால், ஆப்ரேட்டருங்க மல்டிப்ளிகேஷன், இங்கே வந்து பெருக்கல், இது 3 தடவை ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி எலமெண்ட் வரும், அதாவது இ வரும். இது வந்து ஜென்ரல் ஒரு ஆர்டர்னால் என்ன? ஒரு செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் என்னன்னா, அந்த எலமெண்ட்டை எத்தனை தடவை நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் வருதோ அத்தனை தடவை அந்த கவுண்ட் தான் ஆர்டர். இங்கே 2 தடவை ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் 2ன்றதுனால 2 தடவை ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ ஆக்சுவலாக ஈன்றது என்னது? இப்போ அதுக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன் 1/2 1/2 1/2 1/2. ஓகே, இப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் x × x x² ப்ளஸ் x², x² 2x². அப்போ இங்கே 2x² 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 ஈக்குவல் டு 1/2 1/2 1/2 1/2. இப்போ இது 2 ஈக்குவல் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? 2x² ஈக்குவல் டு, இது ஈக்குவல் பண்ணிக்கிறேன், 2x² ஈக்குவல் டு 1/2. ரைட்? இப்போ 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே டிவைடு பண்ணுவோம், 2 × 2 4 ஆகிடும். அப்போ x² ஈக்குவல் டு 1/2 × 2. இந்த 2 இங்கே வந்தது. அப்போ x² ஈக்குவல் டு 1/4. அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √1/4. அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/4 ரூட் எடுத்தால் 1/2. ரைட்? அப்போ x வந்து என்ன கிடச்சிருக்குன்னா ப்ளஸ் 1/2 இருக்குது, மைனஸ் 1/2 இருக்குது. x ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2 இஸ் நாட் பாசிபிள். ஏன்? ஏன் வந்து x + 1/2 எடுத்துக்கூடாது? நாட் பாசிபிள் சொல்கிறேன். என்ன காரணம் சொல்ல பார்க்கலாம். அதே x ஈக்குவல் டு மைனஸ் 1/2 எடுக்கிறேன். அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இதுதான் பாசிபிள். அப்போ therefore x கேபிட்டல் X தானே அது, என்னது? மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 minus 1/2 minus 1/2 is an element of order 2 in G. Gல ஆர்டர் 2 உள்ள எலமெண்ட் இதுதான். ரைட்? அப்போது இது 4 ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள். இந்த 4 ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள். ஆப்ஷன் பி. ரைட்?
ஏன் 1/2 1/2 1/2 சொல்லக்கூடாது? என்ன காரணம்? நான் இப்போ இங்கே ரீசன் கேட்டிருக்கேன். எக்ஸ் வந்து 1/2 எடுக்கக்கூடாது சொல்லியிருக்கேன். ஏன் எடுக்கக்கூடாது? அதுவும் இருந்துக்கலாம் இல்லை சார்? இப்போ 2 ஆப்ஷன் டிக் பண்ணலாம் இல்லையா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா முதல்ல 1/2? இப்போ எக்ஸ் ஈக்குவல் 1/2ன்னா ஐடென்டிட்டி வந்துருமா? ரைட், ஐடென்டிட்டி வந்து எடுக்கலாமா? ஐடென்டிட்டி எலமெண்ட்டை வந்து இப்போ இங்கே ஆர்டர் 2 நீங்கள் சொல்லி முடிக்கலாமா? சொன்னால் தப்பு இல்லையா? அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை சார் எங்களுக்கு புரியல, நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதுமாரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிடுறேன். ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்க கேட்க கமெண்ட் பண்ணுறாங்க. சார் நான் என்னன்றேன், இங்கே +1/2 வந்திருக்கு சார், அது +1/2 இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். 1/2 1/2 1/2 1/2 இதுவும் தானே இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2ன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஏன்னா எக்ஸ் ஆன்சர் அதுவும் தானே வந்திருக்கு. இது சொல்லாமல் சொல்லக்கூடாதான்னு முதல்ல கமெண்ட் சொல்லுங்கள். சொல்லக்கூடாதுன்னா ஏன் சொல்லக்கூடாது? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஷன் பி சூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 எடுத்தால் எனக்கு ஐடென்டிட்டியே கிடச்சிடுது. ரைட், ஐடென்டிட்டியே வந்து ஆர்டர் 2 உள்ளதாக வந்து கிடைக்குது. இப்போ நான் என்னன்றேன், ஐடென்டிட்டியை தவிர்த்து வேறு ஒன்று சொல்லியிருக்கேன், -1/2 எலமெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்டர் 2 உள்ள எலமெண்ட் ஆப்ஷன் பி. ஏன் சொல்லக்கூடாது அதுதான் இப்போ என் கேள்வி. சரிங்களா? இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சார் நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, தேவைன்னா கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா விட்டுறேன், இல்லைனா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்க, இப்போ அடுத்து பாருங்கள். லெட் G ஈக்குவல் டு set of all z belongs to C minus 0 is a group under matrix under multiplication, right? ஸோ இது வந்து குரூப்பாக அண்டர் மல்டிப்ளிகேஷனா. தென் ஆர்டர் ஆஃப் இந்த எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த எலமெண்ட்டை எத்தனை வாட்டி ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி எலமெண்ட் வருதுன்னு பார்க்கணும். இது வந்து சி தான் இல்லையா, காம்ப்ளெக்ஸு, செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர், 0 மட்டும் இருக்காது. அது வந்து அண்டர் மேட்ரிக்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன் வந்து இது குரூப்பாக, அவங்க குரூப்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன மல்டிப்ளிகேஷனுக்கு? 1 இல்லையா? அப்போது இந்த எலமெண்ட்டை எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால் நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 வரும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். காஸ் நல்லா தெரியும், லெட் 1 belongs to G is an identity. ஆமாவா? கண்டிப்பாக ஐடென்டிட்டி. சரி, இப்போது cos π/8 ப்ளஸ் I sin π/8 இதை எத்தனை வாட்டி ஆப்ரேட் பண்ணால் எனக்கு சமணி உறுப்பு 1 வருது, ஐடென்டிட்டி வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு தடவை போட்டால் அது இந்த 1 வராது. அப்போ 2 தடவை போட்டால் cos π/8 ப்ளஸ் I sin π/8. ஸோ 2 வாட்டி இருக்கு இல்லையா? அப்போ இதை என்ன பண்ணி ஸ்கொயராக எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ cos π/8 ப்ளஸ் I sin π/8, ரைட்? ஸோ இந்த மாதிரி 2 வாட்டி எழுதி மேலே ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்லையா? ஏன்னா 2 தடவை இருக்குது, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயரை இப்போ நான் உள்ளே கொண்டு வரலாம் டி மார்கன் ரூல் படி. அப்போ கொண்டு வந்தால் cos 2π/8 ப்ளஸ் I sin 2π/8 உள்ளே கொண்டு வந்துடுறேன் 2வை டி மார்கன் ரூல் யூஸ் பண்ணி. சரிங்க, இப்போ அதாவது 2 வாட்டி பெருக்குன்னா என்னென்னு பார்த்துட்ருக்கேன். இதை கட் பண்ணால் π/4 வருது, இதை கட் பண்ணால் π/4 வருது. cos π/4 1/√2 ப்ளஸ் I sin π/4 1/√2. இது நாட் ஈக்குவல் டு 1, நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி 1ன்னு சொல்லக்கூடாது. ஐடென்டிட்டி என்னவோ அது. அப்போது 2 தடவை பண்ணாலும் வரல, 3 தடவை பண்ணால் அதுமாரி ஒன்று நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் செக் பண்ணால் போதும். இங்கே இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் அத்தனை வாட்டி தடவை ஆப்ரேட் பண்ணால் அந்த ஐடென்டிட்டி வரும் போல் இருக்குது. 8க்கு போட்டு பார்க்குறேன். cos π/8 ப்ளஸ் I sin π/8 இதை 8 தடவை ஆப்ரேட் பண்ணுறேன். பவர் 8ன்னா என்ன, பெருக்கல் தான், அண்டர் மல்டிப்ளிகேஷன்றதுனால. ஸோ 8 வாட்டி நான் இன்னும் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த 8 உள்ளே கொண்டு போகிறேன். இது பவர் 8ன்னா என்ன அர்த்தங்க, இதையே 8 தடவை பெருக்கிறேன் இல்லையா? ஸோ பெருக்கிறேன்னா என்ன, 8 தடவை ஆப்ரேட் பண்ணுறேன். எங்கள் ஆப்ரேட்டர் பெருக்கல்.
சரி, இப்போ இந்த 8 உள்ளே வரும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? காஸ் எப்படி இது உள்ளே கொண்டு வரும்? டிமார்கன் ரூல் படி. அப்போ காஸ் 8π/8 ப்ளஸ் I sin 8π/8 ரைட். 8 உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ இது கட் பண்ணிடலாமா? கட் பண்ண என்ன ஆகும்? உள்ளே கட் பண்ணிடுறோம். அப்போ காஸ் π ப்ளஸ் I sin π இப்படி வருமா? காஸ் π -1 sin π 0. அப்போ இதுவும் நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. 8 வரலைங்க, 1 கண்டிப்பாக வராது. ஏன்னா 1 அப்படி இதோட வேல்யூ 1 இல்லை. 1/8 பவர் டிவிஷனில் இருக்குது. இது 16 கொடுத்து பார்ப்போம். எதில்? இங்கே பவர் 16 கொடுக்குறோம். அப்போது காஸ் π/8 ப்ளஸ் I sin π/8 பவர் 16 ஈக்குவல் டு காஸ் 16π/8. இந்த 16 உள்ளே கொண்டு வரேன். ப்ளஸ் I sin 16π/8. இதை கட் பண்ணால் 2, இதை கட் பண்ணால் 2. அப்போது காஸ் 2π ப்ளஸ் I sin 2π. காஸ் 2π வந்து 1, sin 2π 0. அப்போ 1 + 0 1 வந்துருச்சுங்க. இது ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. வந்துருச்சுங்க. அப்போ எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணும்? 16 தடவை ஆப்ரேட் பண்ணால் இது 1 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எலமெண்ட்டோட ஆர்டர் 16, இந்த எலமெண்ட்டோட வரிசை வந்து 16. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அப்போ என்ன, இந்த எலமெண்ட்டை எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி வருதோ அத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணத்தான் ஆர்டர். 16 பண்ணால் தான் வருது. ஒரு 2 டைம்ஸ் பண்ணி பார்த்தா வரல. சரி, ஏன் 2 போய் பண்ணுங்க தான் 2 கொடுக்கலையே, கொடுத்ததில் தானே எதனா இருக்கணும்னு 8 போட்டேன். 8க்கும் வரல, 1க்கு வராது தெரியும். டேரெக்டாக அப்படியே இதோட விடை தான் கேட்குறாங்க. இல்லை, 1/8 ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் வந்தால் கீழே அந்த 1/8 கீழே வந்தால் 8 × 8 64 தான் வரும். π/64 1 வராது. அதனால் 16 கொடுத்தேன், கரெக்டாக வந்துடுச்சு 1. அப்போ 16 தான். ஓகே, சாரி சார், இந்த இடம் எனக்கு புரியல சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே.